வெல்கம் பேக். எப்படி இன்ட்ரோ கொடுக்குமா? வெல்கம் பேக் ஜிங்கே டைம். யோ வாட்ஸ் அப் கேங், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் விஷயம். நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்கேன்ல. ரொம்ப நல்லா இருக்கேன். எஸ். பிளஸ் நார்மலி பார்த்தா பெரிய பெரிய கேம்லாம் வந்து கேள் தோக்கம். யா 1-0 ப்ரோ. இந்த டைம் வாஸ் கிரேசிலா. ஆக்சுவலி நான் கூகுளில் வர முடியல, இங்கே ஸ்டுடியோவில் இருந்தோம் அண்ணன் நானும். கூகுளில் சர்ச் பண்ணிட்டு இவருக்கு வேற போட்டிருந்தாங்க போஸ்க்கே என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க போல. டிமாண்ட் வந்திருந்தாங்களா? டப்புனு கூகுளில் பார்க்குறேன். ஓகே 88 மினிட்ல 1-0. ஓகே திங்க் கேன் வீன்லாம். எப்படி இருந்துச்சு கேமு? வாவ் கிரேசி ப்ரோ. எனக்கு ஆரம்பிக்கும் போது எனக்கு வந்து ஒரு மாதிரி கலங்கிருச்சு. பிகாஸ் திஸ் டைம் ஐ காட் அ சான்ஸ் டு அந்த சேஞ்சிங் ரூமுக்கு போகிறதுக்கு சான்ஸ் கிடைச்சதுல கேம் பண்ணுக்கு. ஓ எஸ். ஐ வாஸ் இன் தி சேஞ்சிங் ரூம். செம கிரேசி ரைட். ஸோ பார்த்துட்டு இருந்தால என்னென்ன ஜெர்சி தொங்க போட்டிருக்காங்க அப்படின்னு. ஸோ தொங்க போடும் போது வந்து ஒருத்தர் கேட்டாங்க, நீ ஏதாவது நோட்டீஸ் பண்ணுறியா இது ஒரு ஜெர்சி காணா போச்சு அப்படின்னு. நான் தேடுறேன் என்ன ஜெர்சின்னு. பார்த்தா பிரெண்டன் கான் ஜெர்சி காணோம். ஸோ பிரெண்டன் கான் வாஸ் இன்ஜர்ட். ஓ நான் கேட்கலாம், அடுத்த கிலோ தான் கேட்கலாம் நினச்சேன். பிரெண்டன் கான் எப்படி லேண்ட் ஆக அப்படின்னு. ஸோ இன்ஜர் ஆயிட்டாங்க. நான் இப்போ ரீசன்ட் டைமில் கேம் பார்த்துட்டு இருக்கும்போது அவங்களோட கேம் இஸ் கிரேசிலா. அவங்க மிமங் நெக்ஸ்ட் லெவல்ல. அவங்க அட்டாக்கிங்கும் டிஃபென்சிவ்க்கும் ரெண்டுக்குமே லைக் அவங்க மிட்ஃபீல்டில் வர்றாங்க. when we are going up அவங்க வந்து இந்த தேர்ட் மேன் ரன் பண்றாங்க. டிஃபென்ஸ் வரும்போது அவங்க தான் கவர் பண்றாங்க. 35 வயசு தரமா, ஆனால் யங் பாய் மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. நான் லைக் ஒரு மாதிரி ஆயிட்டேன்ல, லைக் ஓகேலா இன்னைக்கு பிரிக்க போறாங்க போல நம்மளைய தடு பிரெண்டன் கான் அப்படின்னு. அப்புறம் வெளியே சேஞ்சிங் ரூம் வெளியே போகும்போது பார்த்தா பிரெண்டன் கான் நின்றுட்டு இருக்காங்களா. கேட்டேன் என்ன விளையாடல அப்படின்னு. அவங்க சொல்றாங்க நேற்று தான் இன்ஜர்ட் ஆகுனுச்சு எனக்கு ட்ரைனிங்ல. ஸோ கடைசி ட்ரைனிங் சப்ளம் கேம் இன்ஜர்ட் நீலா ஒரு மாசம் அவுட்லா. என்ன இஷ்யூ தெரியல. நீ இன்ஜுரிலாம் அதுக்கு மேலே ஒன்று ஸ்பெஷலாம். சரி ஓகே அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது நானும் லைக் யோசிச்சுட்டு இருந்தேன். ஓகே பரவாயில்ல, அபியாசம் தானே, கேஎல் ஃபேன்ஸுக்கு பழகி போச்சு தானே, ஜெயிக்கிறது தோக்கிறது அது அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லையா, பார்ட்டி பண்றது தானே அப்படின்னு நானும் அப்படியே புள்ளுக்கு போயிட்டு இருக்கும்போது கேம் ஆரம்பிக்குது போகுது. ஸ்லாங்கோ கோச் தான் மீட் பண்ணல. ஸ்லாங்கோ கோச் என்ன சொல்றாங்கன்னா, ஓகே நான் ட்ரை பண்றேன் இன்னைக்கு ரொம்ப கோல்ஸ் போடாம அப்படின்னு யோசிச்சு மறந்துட்டேன். அதுவும் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பாத்தீங்களா இல்லையா கேம் முடிச்சா நான் பார்க்கல. கேம் முடிச்சா நான் பிரஸ் கான்ஃபரன்ஸ் பார்த்தேன். செத்து போயிடுச்சு அவங்க ஃபேஸ். உங்ககிட்ட சொன்னது ஞாபகம் வந்திருக்கும் போல இருக்கு. திடீர்னு வேற தெரியாத ஒரு ஆளுக்கு போடுறாங்க எல்லாருமே கமெண்ட்ஸ்ல கோச்ட்ட. ஏன்னா அவர் வந்து மலையில பேசுறாரு. மலையில பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு இங்கிலீஷ்ல பேசுறாரு. ஆஃப்கோர்ஸ்லா இப்போ நம்ம யாராவது வந்து இம்பா டூன்னு சொல்லியிருக்கோமா, 4-4-2 தானே சொல்றோம். சில டேர்ம்ஸ் வந்து நம்ம வந்து இங்கிலீஷ்ல தானே பேசுவோம், ஃபுட்பால் டேர்ம்ஸ்லாம். ஸோ அவர் அந்த மாதிரி தான் செய்யறாங்க. அது போடுறாங்களா. பட் ஓகே டாக்கிங் அபவுட் கேஎல் கேம் ஆரம்பிக்கும் போது ஓகே ப்ரோ நல்லா போயிட்டு இருந்துச்சு. ஸ்லாங்கும் அட்டாக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஃபோர்த்தேஸ்னு ஒருத்தர் பிளேயர் இருந்தான், நம்ம 11 என்னமோ சம்திங்ல ரைட் விங்ல விளாண்டுட்டு இருந்தான். ட்ரிபிள் பண்றான். அப்புறம் அவங்க ஸ்ட்ரைக் நம்பர் 9 ரானி பெர்னாண்டஸ் டைவ் பண்றான், இங்க டைவ் பண்றான், அங்க டைவ் பண்றான். அந்த கேம்ல என்னென்னமோ செய்யறான். நானும் பாத்துக்கிறேன் லைக் ஓகே இன்னைக்கு பிரிக்கிறாங்க நம்மளே அப்படின்னு. நம்ம ஒரு 20 மினிட்ஸ் கொடுத்தா ஒரு அட்டாக் பண்றோம். ஓகே கவுண்டர்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல கோல் போட்டுருக்கலாம். ஓகே பந்து கீப்பர் கீழே படுத்து கிடக்குறான், பந்து இங்க மேல இருக்கு, ஹெட் பண்றாங்க, எல்லாரும் மிஸ் பண்றாங்க. அவ்வளோ என்னென்னமோ நடந்துச்சு ப்ரோ. நானும் ஓகே ஹாஃப் டைம் போயிட்டோம் 0-0 ஓகேலா. நம்ம கெனி பால்ராஜ் பந்தை ஜெயிக்கிறாங்க. அவங்க டிஃபென்ஸ் அவங்க நோ அலியனுக்கு வந்துச்சு பந்து. ஐ திங்க் ஸோ ஐ கான்ட் ரிமெம்பர் ஹூலா. வந்து ப்ரெஷர் பண்றாங்க, பந்து ஜெயிக்கிறாங்க, அப்படியே பாஸ் பண்ணி விடுறாங்க ஜோவான் மொத்திகாக்கு. ஒரு 2 டச் எடுக்கிறாங்க நேரா சமவில்லா அது கோல் கீப்பர் கங்காங்ல அப்படியே ஒரு பால் உள்ளுக்கு போறது கோல். கதறுது ஸ்டேடியமே. அவங்க பாட்டு பாடிட்டே இருந்தாங்க மேன். ஃபுல் கேம் பாட்டு பாடிட்டே இருந்தாங்க. நம்மளால ஒரு பேச கூட முடியல ப்ரோ. கிளப்ல இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நம்மளுக்கு பழகி போன விஷயம் சைலண்ட் ஆயிடுச்சு ப்ரோ. அந்த கேப்ல அவங்களே ஷாக் ஆயிடாங்க ப்ரோ. அது அந்த மூமெண்ட்ல இருந்து என் கால் வந்து அப்படி நடுங்க ஆரம்பிச்சிருச்சு. நிக்க முடியல என்னால. லைக் அந்த நர்வஸ்னஸ் ரொம்ப லைக் அவங்க அட்டாக் பண்றாங்க. கேள் போட்டாங்க. I think 60 something 70 minutes. I'm not exactly I think 71-72 minute code. Oh my god முடியல ப்ரோ. என் பக்கத்துல நின்ன ஒரு ஃபைனல் டைம் ஃபுல் டைம் விசில் போது அழுவுறாங்க ப்ரோ.
செம்ம ஒரு இம்போர்ட் தான் இம்போர்ட் பண்ணதுக்கு அழுவுறாங்க அவங்க. அந்த வீடியோ வச்சிருக்கேன்ல, அவங்க அது- ஃப்ரெண்ட் அகிலன் எடுத்திருந்தாங்க, அவங்க கத்துவாங்க, நானும் இல்லை கத்திட்டு செம்ம ஒரு மூமெண்ட்லாம். ஐ திங்க் எத்தனை வருஷம் 26 years, bro. 26 years haven't won against Selangor. ஃபைனலி Sampai mati. Kuala Lumpur. செம்ம கேம் ப்ரோ, செம்ம கேமு. அது ஒரு அப்செட்லா. ஐ திங்க் கேஎல் ஃபேன்ஸ் சந்தோஷம் படுறதோட ஜேடிடி ஃபேன்ஸ் இன்னும் கூட சந்தோஷமா இருந்திருப்பாங்களா? ஆமா. அவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. ஓகே, டைட்டில் இப்பே ஜெயிச்சிட்டோம், முடிஞ்சிருச்சு. அவங்களுக்கு த்ரெட் ஒரே ஆளு ஸ்லாங்கோ மட்டும்தான். இது ஃபைசல் ஹலீம் பாத்தீங்களா? ஃபைனல் வரல ஸ்டேடியம். SS2ல பிட்பால்ல வந்து பில் போர்ட்ல போட்டிருந்தாங்களா? போட்டிருந்தாங்க ஃபைசல் ஹலீம். ஜஸ்டிஸ் அது Justice for ஃபைசல் ஹலீம்னு. The acid. Yeah. இது மாதிரி தான் ட்ராமா போயிட்டு இருக்கு. ஆனா ஃபைசல் ஹலீம் அந்த விஷயம் பேட் செம்ம பேடான விஷயம். ஆனா ஒரு நல்ல விஷயம் அது ஃபுட்பாலுக்கு. ஒரு ஒன் ஆஃப் த பை ப்ராடக்ட். அது செம்ம பேடான விஷயம். பட் அதுல இருந்து ஒரு பாசிட்டிவான விஷயம் என்னதுன்னா, அந்த ஃபயர் ஆஃப் ஸ்லாங்கோ அந்த ஃபேன்ஸை வந்து திருப்பிட்டு அது பூஸ்ட் பண்ணி விட்டு. ரீவைட்டலைஸ் பண்ணிடுச்சு. ஸ்லாங்கோ பார்த்தீங்கன்னா லைக் அந்த கேம் வந்தது பார்த்தீங்கன்னா நிறைய ஃபேன்ஸ் ஆக்சுவலி. அவங்க செக்ஷன் ஃபுல், அவங்க செக்ஷன் எம்டியே இல்லை. லைக் பாதி ஸ்டேடியம் ஃபுல்லா இருக்கு. அவங்க 10 கேம் ஃபுல்லா சோல்ட் அவுட் ஸ்லாங்கோட கேம். ஸோ மேபி தெரியல, இந்த கரண்ட் வேர்ல்ட்ல வந்து நெகட்டிவ் ஆர் பாசிட்டிவ் ஏதாவது ஒரு விஷயம் நடக்கணும் போல. லைக் அது அந்த விஷயத்துல வந்து ஒரு 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 சேஞ்ச் வர்றதுக்குலாம். ஸோ ஃபைசல் ஹலீம் அவர் செஞ்சது வந்து இட்ஸ் a பிக் sacrifice ஃபார் ஃபுட்பால்லாம். ஆனால் பெனிஃபிஷியல்லாம் இந்த விதத்துல. அஃப்கோர்ஸ் அவங்கள பார்க்க கிறிஸ்டியானோ வேற மாதிரி இருக்குமே அவன் எனக்கு. செம்ம கியூட்டா இருப்பாங்க, சின்னோண்டா மிக்கி எனக்கு என்ன தெரியுமா பெரிய சேடான விஷயம், மலேசியா had a chance to qualify for the next round of World Cup qualifiers. And Arif Aiman, Faisal Halim ரெண்டு பேருமே வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் விங் ஆடும் போது வந்து அது மலேசியாவுக்கு செம்ம ஒரு அட்டாக். அது செம்ம ஒரு அட்டாக்கிங். கரெக்டாக அந்த கேம் 11 ஓமான் அண்ட் கேம் 11 சைனீஸ் டைப் அந்த டைம் முன்னுக்கு நடந்துச்சு. அது அந்த ரெண்டு கேமும் மிஸ். மேபி அவர் லாண்டிருந்தாருன்னா ஓமான் கூட மேபி வேற மாதிரி போயிருக்கோம்லாம். ஏன்னா he perform with South Korea. அதுலயே ஜோக்கா லாண்டாலாம் அவன். யா ப்ரோ, டியர் 11 the game 11 கிர்கிஸ்தான் லா the one Malaysia will come back 4-3 ப்ரோ. செம்ம கேம் ப்ரோ அவங்க லாண்டாங்க. ஸோ பெரிய லாஸ் தான் மலேசியன் ஃபுட்பாலுக்கு. ஆனா அதுல இருந்து ஒரு சில்வர் லைனிங்னு சொல்லுவாங்களே, ஒரு சில்வர் லைனிங் அதுனா ஸ்லாங்கோ திருப்பி ரீவைட்டலைஸ் பண்ணிடுச்சுல. ஹோப்ஃபுல்லி அது வந்து ஃபுல் லீக்கும் ரீவைட்டலைஸ் பண்ணால் செம்மையாக இருக்கும். நான் எதிர்பார்த்தேன் மேபி வருவாங்க போல. ஏன்னா நான் என்ன கேள்விப்பட்டேன்னா அவங்க ட்ரைனிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன்ல, டேடா பாலி ட்ரைனிங்லாம். நான் எதிர்பார்த்தல மேபி வருவாங்க போல. திடீர்னு சத்தம் வந்துச்சுன்னா ஓகே அவங்க தான் வந்திருக்காங்களா அப்படின்னு. இல்லை வரல. Not ready yet lah, I think. ஹோம் கேமுக்கு போனாங்க. அவங்க ஸ்லாங்கோட ஹோம் கேமுக்கு அவங்க அப்பியர் பண்ணாங்க. அவே கேமுக்கு வரல. அந்த ட்ராமா இன்னும் இருக்கு போல. ஆமா கண்டிப்பா செக்யூரிட்டி ரீசன்ஸ் கூட இருக்கு. என்னென்னமோ சொல்றாங்க ப்ரோ, இவங்க தான் செஞ்சாங்க, அவங்க தான் செஞ்சாங்க, இவங்க தான் செஞ்சாங்க அப்படின்னு. But what do you think the cause, I mean the reason? அது பேச முடியாது ப்ரோ பொழுதுக்கு பாட்காஸ்ட். எனக்கு சொன்ன சாசஸ் அவங்க சொன்ன கதையை வந்து ஐ திங்க் we are not ready to talk about it la. It's too crazy la bro. மேன் நம்மளுக்கு இந்த கேம் முடிஞ்சு அந்த கேம்ல நிறைய பேர் இன்ஜெக்ட் ஆனாங்களே, இது இன்ஜுரி இருக்கா? ஒரு 5 இன்ஜுரி இருக்குமா? நல்ல ஒரு விஷயத்தை நீங்க ஆரம்பிச்சுட்டீங்க. அடுத்த கேம் யார் கூட வரோம் அது வரோம். அவங்க நல்ல ஒரு டாபிக் ஆரம்பிச்சுட்டாங்க. கேஎல் நம்ம கோல் போட்டோன்னே கொஞ்சம் பட்டலி இன்ஜெட் டைமை ஓட்டுறோம் ப்ரோ. எனக்கு வந்து அது பெஸ்ட் ரிவெஞ்சா தெரிஞ்சுச்சு. பிகாஸ் ஆஃப் த நம்பர் 9 காய், அவங்க பேர் என்ன ஸ்லாங்கரோட ராணி. ஸோ அவர் வந்துட்டு தூரத்துலேருந்து என் கண்ணுக்கு பென்ஜெமா மாதிரி இருக்கார்லா. பட் அவர் பண்றது எப்படி இருந்துச்சுன்னா பழைய நேமார் மாதிரி இருந்துச்சு. நம்ம கார்த்திக் அதுக்கப்புறம் நம்ம கைங்களா அவரோட லாட்டை நம்ம அவருக்கே காமிச்சோம். இந்தா வச்சுக்கோ கொஞ்ச நேரம் மூஞ்சிலே எத்தனாங்க ப்ரோ. ஜிஜிக்கு ஒரு கார்னர்ல ஜிஜி மறுபடியும் மூஞ்சிலே நான் அங்க இருக்கும்போது என்னால ஃபுல்லா பார்க்க முடியல அந்த வியூவை. நான் வீட்டுக்கு போயிட்டு அந்த ஹைலைட்ஸ் பார்க்கும்போது தான் கிளியரா தெரிஞ்சிச்சு. அந்த பூட்ஸ் ஃபுல்லா இங்க இருந்துச்சு ப்ரோ. அவனுக்கு மூஞ்சில அடி ப்ரோ. ஆனா டேங்கர் உடலிய எண்ட் ஆஃப் லாஸ்ட் சீசன் அவங்க மூஞ்சில அடிபட்டு தான் நான் விளையாட முடியாம முடிஞ்சு. மாஸ் போட்டிருந்தாங்க.
Abi. ஆனா செம்மையா விளாண்டாங்க ப்ரோ. ஜிஜியும் ரூடவிக்கும் அந்த சென்டர் பேக்கு கடைசி வரைக்கும் உயிர் கொடுத்து விளாண்டாங்க. கெனி செம்மையா விளாண்டாங்க. கெனி பால்ராஜ் மிட்ஃபீல்ட்ல இப்போ டிஃபென்ஸ் விளாடுவாங்க. ஏன்னா பிரெண்டன் கான் இல்லாதனால மிட்ஃபீல்ட் விளாண்டாங்க. அவங்க பொசிஷன் ஆக்சுவலி மிட்ஃபீல்ட் தான். ஓகே. எப்போதும் டிஃபென்ஸ் விளாட ஆரம்பிச்சிட்டாங்களா, ஏன்னா மிட்ஃபீல்டர்ஸ் நிறைய இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நிறைய வின் பண்ணாங்க மேன் பந்தாவுக்கு. ப்ரோ செம்மையா விளாண்டாங்க. அவங்க ஜஃப்ரிலாம் வந்து செம்ம கேமு. இந்த இப்ப ரைட் விங்ல வரவங்க அசீமா ஹக்கீமியா ஓகே. அவங்க மேன் அவங்க வந்துட்டு யங்காயா ரொம்ப யங்கா அவங்க செம்மையா கலக்குனாங்க. பிளேயிங் ஃபார் மலேசியால லவான் சைனீஸ் டைப். எனக்கு லைக் நான் போய் பார்த்துட்டு இருந்தேன். ஓகே யங்காயா இருக்காங்க. ஐ ஃபெல் லைக் அவங்க நல்லா ரொம்ப ஓவரா சொல்ற மாதிரியே இருக்கும் போல இருக்கு. பட் ஐ திங்க் அவங்க நல்லா புஷ் பண்ணாங்கனாக்கா நம்மளுக்கு ஒரு கர்னோச்சு இருக்கிற மாதிரி இருப்பாங்க போல இருக்கு. அவங்க விளாடுறது அப்படியே மார்க்கஸ் ராஷ்வர்ட் மாதிரியே இருக்கும். அந்த ஓடுற ஸ்டைல இருந்து அவங்க எத்தனை ஸ்டைல இருந்து எல்லாமே ஹைட் புன் பஸ்ஸா ஒரு 2 1-on-1 சான்ஸ் மிஸ் பண்ணாரு. ஐயோ ஆனா ரஷ்வர்ட் எப்பயாச்சும் மிஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி தான். எனக்கு வந்து தோணுச்சுல நம்ம ஒரு அவங்களே அட்டாக் பண்ணாங்க தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் போயிருந்தேன் நானும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் பேசாம தான் உட்காந்துருந்தேன். எனக்கு பேசாம மூடிட்டு உட்காந்துருந்தேன். வந்து நம்மள உட்கார வச்சுட்டாங்க, ஃபாஸ்ட் பண்ணி உட்கார வச்சுட்டாங்க. நான் சொல்லிட்டேன் உட்காந்துருந்தோம் ப்ரோ லக்கு சரியில்லை உட்கார்றது, நான் என்னோட பொசிஷனுக்கு நான் போறேன் திருப்பிட்டு அப்படின்னு சொல்லிட்டாளா. செகண்ட் ஹாஃப் ஆரம்பிச்சு தான் பேசாம இருந்தீங்க எல்லாமே முதல்ல ரெஃப்ரியா தான் கத்த ஆரம்பிச்சோம். ஏன்னா அவங்க ஆக்சுவலி அடிக்கிறாங்க பிளேயரை. But we are not getting fall and we supposed to get one penalty. அது penalty தான் மேடம். அது பாலோ ஜோசி இப்படி திரும்புறாங்க, அவன் இந்த சைட்ல இருந்து ராங் சைட்ல இருந்து சொருகுறான். சோ ஆனா குட் எனக்கு ஒரே ஒரு மன வருத்தம் என்னதுன்னா பிகே வராம போயிட்டாங்க அந்த கேமுக்கு. அவள பக்கத்துல வச்சு கட்டாட்டி இருக்கலாம். பிகே பாருங்க, நம்ம எல்லாரும் முக்காசி எம்பி ஃபேனா இருக்கோம், அவருடைய தான் லீவ் ஃபேன். நம்ம முக்காசி இங்க கேஎல்சிடி ஃபேனா இருக்கோம், அவருடைய தான் ஸ்லாங் ஒரு பிரசன்ட் வேற மாதிரி இருக்காங்க. வேற கேஎல் ஜாயின் பண்ணிடுவாங்க. இழுத்துருவோம்ல, இம்போர்ட் பண்ணிடுவோம். வெளிய மலேசியா டீம் பத்தி பேசியிருந்தோம். கோச் கோச் ரிசைன் பண்ணிட்டாங்க. அத பத்தி அன்னைக்கு பேசினாங்க. வருவாங்களோ கண்டிப்பா கேமுக்கு. வரல. நானும் யாரு கிம்பாங்கோல மேனேஜர் மலேசியா டீமோட மேனேஜர். ஓகே கண்டிப்பா வருவாங்களா, ஏன்னா கேஎலுக்கு 6 மலேசியா பிளேஸ் இருக்காங்க, ஸ்லாங்கோக்கும் நிறைய மலேசியா பிளேஸ் இருக்காங்க. கண்டிப்பா வருவாங்களேன்னு வரல. நான் ஏன் வரல, பெரிய கேமு கண்டிப்பா வரலாம் வருவாங்களே அப்படின்னு வரல. பார்த்தா அதான் பிரஸ் கான்ஃபரன்ஸ் சொன்னதை கேட்டீங்களா? இங்க பேசணுமா இஸ் வெரி டேஞ்சரஸ் அப்படின்னு அவர் என்ன சொல்றாங்கன்னா பர்சனல் கமிட்மெண்ட் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னைக்கு என்ன நியூஸ் வந்துச்சுன்னா அவங்க 3 மில்லியன் கட்டணும் அவங்க கான்ட்ராக்ட் வந்து வெளியாகிறதுக்கு அப்படின்னு இன்னைக்கு நியூஸ் வெளியாகுச்சு. பே அப் டு 3 மில்லியன் மலேசியா ரிங்கெட் டு, ஏன்னா அவர் கான்ட்ராக்ட் இன்னும் 2 years இருக்கு நினைக்கிறேன். சம்திங் ஐ திங்க் 2 years சம்திங் லைக் தட். 3 மில்லியன் கட்டணும் அப்படின்னு தெரியல. ஆனா யாரோ ஒரு பெரிய ஆள் போஸ்ட் பண்ணியிருந்தாங்க அவங்க உல்சானுக்கு போக போறாங்க அப்படின்னு. ஓகே which is a team in Korea la right now அவங்க second place இருக்காங்க நினைக்கிறேன். உல்சான் I think உல்சான் தான் நினைக்கிறேன். can't remember I think அந்த டேஞ்சரஸ் வார்த்தை பயிச்சது கொஞ்சம் பானாஸ் ஆவனங்க. நம்ம TMJ ட்வீட்டட். ஆமா என்னது அப்ப மக்னு இஸ் வெரி டேஞ்சரஸ். and then I think அதுக்கப்புறம் வந்து TMJ இவங்க எல்லாம் மீட் பண்ணி பேசியிருக்காங்க. காஃபி ஷாப் ஹோட்டல் காஃபி குடிச்சிருக்காங்க. காஃபி குடிச்சு மினும்லா தெரியல. அவங்க பத்தி நம்மளுக்கு பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நீங்க செய்யறத செய்யுங்கப்பா, நம்ம பேசுறது பேசுவோம். காஃபின்னு சொல்லும் போது நம்ம ஹக்கீமிக்கு பார்த்தா ஜிஜி காஃபி ஸ்பான்சர்ஷிப் வந்திருக்கு போல. நீங்க ஷூட் பண்ணிட்டு இருக்காங்க ஜிஜி காஃபிங்களா? சோ ஜிஜி கூப்பிடல ஜிஜி. ஆனா கேம் முடிச்சிட்டோன்னே எக்ஸ் பிளேயர்ஸ் தான் பேசியிருந்தாங்களா, அவங்க கருப்பா இருப்பாங்களா அப்படின்னா ஜைனால் அப்படின்னு அவங்க பேரு அவங்களா இருந்தாங்களா? இல்ல அந்த ஃபுட்பால் பிளேயர் இருக்காங்களா, அவரும் இருக்காங்க, இவங்க அவங்களா இருந்தாங்க. அவங்களாம் பேசினாங்க. கேவா இந்த விளையாட்டை நீ வந்து ஹரிமாமலாக்கு காட்டணும் அப்படின்னு சொல்றாங்க. ஐ திங்க் அவர் வந்து நேச்சுரலைஸ் பண்ண போறாங்களா மலேசியாக்கு. செம்ம டிஃபெண்டர் ப்ரோ. எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் ஹி இஸ் த பெஸ்ட் டிஃபெண்டர் இன் த சூப்பர் லீக், மலேசியன் சூப்பர் லீக் ப்ரோ. ஜிஜி என்ன பொறுத்த வரைக்கும் நான் எல்லா டீமும் கேம் பார்த்திருக்கேன். பொழுதுக்கு பார்த்துட்டு இருக்கேன். ஆஸ்திரேலியன் ரைட்? ஹி இஸ் ஆஸ்திரேலியன் கை. யா ஆனா ஒன்னு கேப்ஸ் ஆஸ்திரேலியனுக்கு ஒன்னு. சோ ஓகேலா யூத் பிளேயர் ஃபார் டாட்னம் ஹாட்ஸ்பர், ஸ்வான்சி. Boleh main untuk Malaysia best juga. Aku Malaysia Kelantan கொஞ்சம் வேற மாதிரி இருக்கலாம் ப்ரோ.
வந்து நீங்கள் கட்டிங் பார்த்தீங்களா அடுத்தது யாரு கூட அப்படின்னு. ஸோ அது அடுத்த கேம் வந்து கேஎல் வந்து இஸ் பிளேயிங் அகேன்ஸ்ட் பஹாங்கோட மேனேஜர் வந்து ஃபண்டி அஹ்மத் இஸ் த கரண்ட் ஆல் டைம் டாப் ஸ்கோரர் ஃபார் குவாலாலும்பூர். சிங்கப்பூரியன் ஃபண்டி அஹ்மத்ல த லெஜண்ட். ஸோ அடுத்த கேம் கேஎல் இஸ் பிளேயிங் பஹாங். ஹோமா நம்ம ஹோம் தான். ஓகே ஸ்டேடியம் போல சிப்பா சராஸ் குவாலாலும்பூர். வாங்க 27 போகலாம். அந்த கேம்ல நம்ம பவுலோ ஜோசி 2 கோல் போட்டாங்கன்னா he becomes the all time top scorer for Kuala Lumpur. He's going to beat the record. He's going to beat the record with the guy who has the record. The current Pahang manager. The current Pahang manager will be there. So அது ஒரு செம்ம ஒரு இது. எத்தனை நீங்க ஏன் சொல்றீங்க அப்படின்னு. If he scores 1 goal also, he'll be on par already. He is on par. செம்மையா தான். பவுலோ ஜெசிக்கு ஒரு விஷ் பண்ணிடுவோம். லைக் விஷ் பண்ணிடுங்க. லைக் இந்த ஒரு இது வரும்போது பவுலோ ஜெசி கேம் நான் சொன்னேன் இன்னைக்கு ஒரு கோல் போடுற அடுத்த கேம்ல ஒரு கோல் போடுற அப்படின்னு. இல்ல நான் இந்த கேம்ல போட மாட்டேன், அடுத்த கேம்ல நான் 3 கோல் போடுறேன். ஹேட்ரிக் சொன்னா அவங்கள்ட்ட அவங்க தலையாட்டு போடுறாங்க. நான் அவங்கள பத்தி எழுத்தனா நம்ம சரவணன் எனக்கு கொஞ்சம் சேட் தான்ல அவங்க கேஆர் லீவ் பண்ணிட்டாங்க அப்படின்னு. நான் இல்லைன்னு சொல்ல ஏன்னா மாட்டேன். அவங்க கொடுத்த ரீசன் வந்து ஹியஸ் கமிட்மெண்ட்ஸ் மவுத்ஸ் டு ஃபீட் அப்படின்னு. ஆமா அன்னைக்கு நம்ம ஐஜியில் அந்த பலத்தாவில் படிச்சப்ப என்ன போட்டிருந்தாங்கன்னா டரி முல்லோட் ஹரிமா முல்லோட் பாய் அங்க 3 மட்டும் தம்பளம் கொடுக்கலையாமே. அங்கே ஆமா ஆமாவா நான் இன்னும் அவர் விளையாடுறது பார்க்கல பஹாங்க்கு. நான் இன்னும் பார்க்கல. நான் போன கேம்லயும் பார்த்தா அவங்க பஹாங் விளையாடல, சப்ஸ்டிடியூட்லயும் இல்ல, இன்ஜர்டா தெரியல. மேபி இந்த டைம் இருந்தா இருப்பாங்க. ஆனா சேட்லாம் எனக்கு சேட்லாம் அவங்க. இப்போ JDT விட்டுருங்க. Because we know it's நான் வந்து லீக்க பார்த்தேன்னா JDT பார்க்க மாட்டேன். நான் அது ரெண்டாவது இடத்துல தான் பார்க்கிறது. How well are the welfare of the players are in Malaysian football? Okay, செம்ம கேள்வி சபா. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் 2 டீம் மட்டும்தான் salary ஃபுல்லா கட்டுறாங்க போல. Full salary. JDT and Selangor. JDT விட்டுருங்க. ஸ்லாங்கோ அடா கடவுளே. நீங்க வேற என்ன நினைச்சீங்க? விட்டுருங்க. யார் தேர்ந்தெடுங்க? இந்த 2 டீம் மட்டும் தான் salary கட்டுறாங்களா? That means மத்தவங்களா the reason of them saying got mouths to feed அதனால தான் நான் விட்டு போறேன்னு சொல்லி வேலிடான ரீசன் அதானே. வேலிட் தான். தப்பி மத்த எல்லா டீமுக்கும் ஃபைனான்சியல் இஷ்யூஸ் இருக்கு bro. நான் சபா வந்து செம்ம ஸ்டெடி நினைச்சிட்டு இருந்தேன். பிகாஸ் சபாவோட கேம்லாம் பாத்தீங்கன்னா ஹோம் சபாவோட கேம் சபாவோட பேர் என்ன சொல்லுவாங்க? சரி இத ஃபில்டர் பண்ணிடுவோம், அதை சென்சர் பண்ணிடுங்க. இல்ல அது மீன் லைக் என்னமோ டருல் ஆமான் அந்த மாதிரிலாம் சபா என்னமோ நகரிடி பாவா பாயு. சபா நகரிடி பாவா பாயு நீங்க வச்சிருக்கீங்க. not stable. அவங்க கேம் நான் பாத்தீங்கன்னா ஸ்டேடியம்லாம் பாத்தீங்கன்னா பேக் ஃபுல்லா இருக்கும். அவங்களும் தப்லே பே salary-லாம். So that means the players have a full time job, is it? இல்ல ப்ரோ ப்ரொஃபஷனல் தான். ஆனா இந்த இஷ்யூ ஏன் இப்ப நடக்குதுன்னா ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா நம்ம ஃபுல்லா இந்த விஷயம் பத்தி பேசலாம். குவைட் இன்ட்ரெஸ்டிங் தான் இந்த விஷயம். இந்த சீசன் பாத்தீங்கன்னா the season started at around ஏப்ரல் மே கிட்ட ஸ்டார்ட் பண்ணிச்சு. நெக்ஸ்ட் இயர் வரைக்கும் ஓட போகுது. இதை அட்ஜஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னுக்கு வந்து அந்த சீசன் வந்து will start somewhere around March or something, will finish at end of the year. Okay. ஸோ இந்த சீசன் நம்ம பிரீமியர் லீக் இன்டர்நேஷனல் ஃபுட்பால் கேலண்டர் வந்து முடியிற டைமில் நம்ம சீசன் ஆரம்பிக்கும். அந்த சீசன் ஆல்மோஸ்ட் டிசம்பர் கிட்ட போக டைம் முடிஞ்சிடும் நம்ம சீசனு. ஸோ அந்த நடுவில் இந்த ஆஃப் சீசனில் வந்து செம்ம கேம்ஸ் அங்கே வச்சுருப்பாங்களா. ஸோ அந்த கேம் ஒரு கேமும் இல்லை, நீங்கள் இந்த கேம் பாருங்க அதுக்காக பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டோம் திருப்பிட்டு. இதான் மொதல் சீசன் அந்த மாதிரி செஞ்சுட்டாங்க. ஆனால் இதுக்கு முன்னுக்கு உள்ள கிளப்ஸ் எல்லாமே வந்து the salary is already fixed as the normal calendar. That means annually. அந்த இல்ல அந்த ஆஃப் சீசன்ல நார்மல் சீசன்ல. Okay. ஸோ அந்த சீசன் salary பார்த்தீங்கன்னா சம்பாய் மார்ச் வரைக்கும் ஓடணுமே. ஆமா, ஆனால் டிசம்பர் வரைக்கும் தான். ஸோ இப்போ என்ன கதைன்னா இப்போ இந்த சீசன் மாற்றினால அந்த நடுவில் உள்ள அந்த ஃபியூ மந்த்ஸ் விச் இஸ் ஜனவரி, ஃபெப்ரவரி, மார்ச், ஏப்ரல் ஐ திங்க் சொல்லலாம். இந்த 4 மாதம் வந்து now must pay salary. sebelum ini tak perlu pay salary sebab the season will be closed. Understand. But before this also the welfare is not well. Before this I think at least in the சில டீமுக்கு இஷ்யூ இருக்கும். சில டீம் ஓகே கேஎலுக்கு ஏன் இஷ்யூனா மற்ற டீம்லாம் பார்த்தீங்கன்னா கிடா, சுல்தான், ராயல் ஃபேமிலி இருக்கு, JDT ஆஃப் கோர்ஸ் ஃபேமிலி இருக்கு, அதை விட்டுருவோம். ஸ்லாங்கோ ஒரு ஃபேமிலி வச்சிருக்காங்க, லைக் எல்லாருமே ராயல் ஃபேமிலி வச்சிருக்காங்க. கேஎலுக்கு ஒன்றுமே இல்லை. So that means
ஒரு ஃபுட்பால் கிளப், ஐ மீன் ஃபுட்பால் டீம் எடுத்து நடத்துறது வந்து you cannot see money from just running the field. You have to take out நாட் yet. I think இது எல்லாமே வந்து அந்த 1996 1995 அந்த பெட்டிங் ஸ்கேண்டல் நடந்தனால இது நடந்துச்சுல. அதுக்கு முன்னுக்கு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஸ்டேடியம் ரெடிக்காலாம் கேஎல் கேம்ஸ்லாம் பண்ணும் வேற இப்போ வேற. And furthermore, அப்ப நம்மளுக்கு ஸ்பான்சர்ஸ்லாம் வந்துட்டு டன்ஹில் was sponsoring the டன்ஹில் அதான் சொல்லுவாங்க டன்ஹில் டொபாக்கோ அண்ட் ஆல்கஹால் இப்ப ஃபுட்பால் வந்து ரிமூவ் பண்ணாங்களோ அது ஒரு பெரிய அடி தான்ல. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது ஒரு ஃபன் தானே, அது ஒரு நைஸ் பிளேஸ் ஃபார் them to promote, you know, youths and all over. they are not allowed to promote anywhere. அந்த ஏரால வந்துட்டு 14 million per year வந்துட்டு அவங்க வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணாங்களா யாரு? எனக்கு அந்த டைம்ல தெரியல, பட் 2000ல இருந்து the idea was to spend around 10 million is the budget from DPKL. I think 14 million is the budget of the team lah per year running operational நினைக்கிறேன். They are still losing 4 million lah to operate. Bro, KL ஓட இஷ்யூ இந்த இஷ்யூ பர்சனலா, ஏன்னா அவங்கலாம் நியூஸ்லாம் சொல்லிட்டாங்க. ஒருத்தர் மிஸ்டர் எக்ஸ்னு ஒருத்தர் இருக்காரு ப்ரோ. Okay. அவரு வந்து நம்ம கேஆலோட டத்தோ பண்டா மேயர்கிட்ட பேசியிருக்காங்க. நான் வந்து கேஎல்எஃப்ஏயோட பிரசிடென்ட் ஆகிற வரைக்கும் நீ வந்து அந்த 10 மில்லியனோட அந்த டானா கொடுக்காத கேஎல் சிட்டிக்கு. ஸோ ஆல்ரெடி சம்ஒன் வாஸ் த பிரசிடென்ட் ஆஃப் கேஎல்எஃப்ஏலா, கலிட் சமாட் அவங்க தான். ஸோ அவங்கள வந்து ஸ்டெப் டவுன் பண்ண சொல்லிட்டு இவங்க பூர்ணும் அப்படின்னு. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா நீ வந்து பிஎம்எக்ஸ்ட பேசிட்டு எனக்கு இங்கே மேயரா வந்து இன்னும் 2 வருஷம் ஆட் பண்ணு எனக்கு டேர்ம்ஸு, நான் உனக்கு இங்கே ரிலீஸ் பண்ணி விடுறேன். எல்லாருமே இந்த காசை வச்சு பாலிடிக்ஸ் விளாடுறாங்க ப்ரோ. பிளேயர்ஸ்க்கு சேலரி இல்லை ப்ரோ 7 மாசமா. அந்த கண்டிஷன் மாசமா? ஆமா, அந்த கண்டிஷன்ல ஸ்லாங் வச்சாங்க ப்ரோ. அதான் ப்ரோ எல்லாருமே லைக் வேற லெவல் ஃபீல். இந்தியன் தான் கூப்பிடுவோமா? கோ பேக் இந்தியன் தான் மேன். கோ பேக் அவங்க இந்தியாலயே வேணான்றாங்க, நீ மலேசியால வர சொல்லிட்டு இருக்கீங்க என்ன மேன்? Very quite sad தான் actually. நான் என்ன ஃபீல் பண்றேன்னா, politicians யாராவது வந்து have to go and bring this topic, you know, bring this topic as one of your topic, one of your parliament நீ கொண்டு வாங்களா. ஸ்போர்ட்ஸ் டீமுக்கு வந்து ஹையர் டேக்ஸ் ரிட்டர்ன் கொடுங்களா for people who sponsors. 10% தான் சுக்கோ. அதுக்கு அவங்க அனாதை இடத்துக்கு போனாலும் அதுல எத்தனையோ % வேற. நீ வந்து இப்ப நீ ஏன் அது கொடுக்குன்னு சொல்றேன், நான் வந்து நான் கேஎல் சிட்டி ஃபேனு, ஸோ ஃபுட்பால் அதுக்காக நான் சொல்ல. எல்லா ஸ்போர்ட்ஸ் டீமுக்கும் ஆமா நீ டேக்ஸ் ரிட்டர்ன் கொடுலா, லைக் அந்த ரீபேட் கொடுலா. நீ கொடுத்தனா நீ ஸ்போர்ட்ஸ்ல காசு கூட போச்சுன்னா நம்ம ஸ்போர்ட்ஸ் கேன் ஆல்சோ பி ஒன் ஆஃப் த எக்ஸ்போர்ட் ஆஃப் அவர் கண்ட்ரி. வி கேன் செல், வி கேன் சி அவர் பிளேயர்ஸ். நம்ம வந்து மேபி சாம்பியன்ஸ் லீக் ஆடலாம் நம்ம ஃபுட்பால் பிளேயர்ஸ். So the quality of the team totally depends on the quality of players, not the இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல இருந்து ஃபெசிலிட்டிஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு ஹோலிஸ்டிக்கான இம்ப்ரூவ்மெண்ட் எப்படி நடக்கும்னா கூட காசு பம்பின் பண்ணா. ஓகே, நம்ம மினிஸ்ட்ரியில இருந்து அதெல்லாம் வரல, ஓகே நோ ப்ராப்ளம். நீ அட்லீஸ்ட் டேக்ஸ் ரீபேட் கொடுத்தனா ஸ்பான்சர்ஸ் வருவாங்க. எனக்கு நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, ஸ்லாங்கோ இஸ் த ஒன்லி டீம் தட் ஹேஸ் 100, தெரியல இது ரூமரா கூட இருக்கலாம்ல, இட் சீம்ஸ் தே ஹேவ் 100% tax rebate bro. If you sponsor for Selangor, I heard la. So அதான் நீங்க பாத்தீங்கன்னா ஸ்லாங்கோ ஸ்பான்சர் பாத்தீங்கன்னா ஜெர்சி பின்னால 3 ஸ்பான்சர் இருக்கும் ப்ரோ. அவங்க MBI இருக்கும், டைக்கின் இருக்கும், சுகர் பாம் இருக்கும். சுகர் பாம் ட்ரிங்கா காஸ்மெட்டிக்கான்னு தெரியல. நம்ம டிஜே ஃபாஸ்ட்லாம் அதுக்கு இது செஞ்சுட்டு இருந்தாங்க. ஹவுஸ் பூமா ஜிங்கிள்ஸ் சுகர் பாம் ஹவுஸ் பாம் சுகர் பாம் இதுக்கலாம்ல. So it seems like they get 100% tax rebate la bro. Which is crazy drama. Crazy bro. 100% drama. Tax e katta thevalla. You know, so if you give 1 million you get 1 million tax rebate. Tax rebate போட்ட காசு திருப்பி வந்துரும். Yeah, so அது இப்ப let's say football நடந்துச்சு வெச்சீங்களா, எல்லா டீமுக்கும் நடந்துச்சு வெச்சீங்களா, செல்காம்லாம் ஸ்பான்சர் பண்ணுவாங்க ப்ரோ. நான் கேரண்டி பண்றேன் ப்ரோ. மெக்ஸிஸ், செல்காம், பெட்ரோனாஸ் வந்து F1லாம் விட்டுட்டு இங்கேயும் ஸ்பான்சர் பண்ணுவாங்க ப்ரோ. அவங்களுக்கு கண்டிப்பா டாக்ஸ் ரிபேட்லாம் இருக்கு. அவங்கள வேற டாக்ஸ் ரிபேட் இருக்கு. பெட்ரோனாஸ் அது வேறலாம், அது வந்து ஜிடிடி மாதிரில அது. ஆமா, ஆயில் இண்டஸ்ட்ரி. But imagine bro, now KL City we have Maxis.
அதுதான் ப்ரோ ட்ரீம், அதுதான் ப்ரோ ட்ரீம். ஸோ இருக்கணும் ஸ்டேடியமே ஏத்திரலாம். ஆமா நான் கேரண்டி பண்றேன் ப்ரோ, ஸ்டேடியம் பண்ணும் ஆயிரும் ப்ரோ. ஏன்னு சொல்லுங்க, ஏன்னா பிளேயர்ஸ் நம்ம வாங்க ஆரம்பிச்சிடும். சவுத் ஈஸ்ட் ஏஷியா பெஸ்ட் பிளேயர்ஸ்லாம் வாங்க ஆரம்பிச்சிடும். நம்ம ஏஷியால இருந்து பிளேயர்ஸ்லாம் வாங்க ஆரம்பிப்போம். இப்போ வாங்குறோம்ல, ஸ்லாங்லாம் ஜார்டன் பிளேயர்லாம் வச்சிருக்காங்களே. இப்போ இப்படி தெரியுமா இருக்கு, லைக் ஐ டோன்ட் ஃபாலோ மலேசியன் ஃபுட்பால் தெரியுமா. ஆனா இப்போ எப்படி இருக்குன்னா, நம்ம பார்க்கறதுக்கு ஃப்ரம் அவுட் சைடர்ஸ் வியூ there is no quality for the, quality of the team doesn't depend on the player. It depends on what kind of equipments you all have and everything தெரியுமா இப்போதைக்கு. So if let's say சாலிடான ஸ்பான்சர் கிடைச்சி காசு கொட்டும் போது everyone will have an equal amount of equipments and facilities. So the quality of the game 100% depends on the quality of players that you have. KL doesn't have their own training facilities. பாருங்க. Kita rent dari PKNS. ஆனா டிவில அவங்க வீட்டுல ட்ரைனிங் எடுத்துட்டு அவங்களே போட்டு தருவாங்க. ஆமா டிவில ஜேடிடி கேம் பார்க்கும்போது ஜோக்கா இருக்கும். அவங்க ஹோம்ல நான் ஒன்று சொல்லுவா, அவங்க டிக்கெட் ப்ரைஸ் இறக்கிக்கிட்டே போறாங்க, ஸ்டேடியம்ல ஆள் பண்ண முடியல. ஷிட் இன்னொன்னு சொன்னாங்க, one of my Manchester City என்னோட ஃப்ரெண்ட் ஃபேன்ஸ் பிளாஸ்டிக் தானே ப்ரோ. my friend that முதல்ல சொன்னேன் தெரியுமா bro, the guys sorry no hard feelings, உண்மைதான் சொல்ல முடியும், நான் ஒன்றும் சொல்ல முடியாதுன்னா that அவங்க இந்த மலேசியன் இதுல கொஞ்சம் ராப்பாட்டா இருக்காங்க சொன்னாங்களே, talking regarding JDT lah, regarding JDT, they are actually like he said other FCs actually play a better game than JDT, but JDT's marketing power, the confidence that gives the fan, the confidence that gives the player, because the marketing is different level it seems, and the morale boost is showing us that JDT is top. It's a 10-year marketing bro. அவங்க ஆமா. ஆக்சுவலி அவங்க ஃபுட்பாலை யூஸ் பண்ணி அவங்களோட அஜெண்டாவை மூவ் பண்ணிட்டாங்களா. அந்த சிமங்கட், அந்த ஜோஹோட சிமங்கட் வந்து ஃபுல்லா ஃபுட்பால் மூலியமா தான் ப்ரோ அவங்க செஞ்சாங்க. பேசிக்கா லைக் நம்ம இப்போ நம்ம கேரளா கூட பார்ப்போம், திடீர்னு ஒரு காடி ஓடிட்டு இருக்கோம், பார்த்தா ஒரு ஸ்டிக்கர் இருக்கும், ஜிடிடி ஸ்டிக்கர் இருக்கும். சதர்ன் டைகர்ஸ் இருக்கும், லுவாஸ்கன் கொசமு இருக்கும், ஜிடிடி ஸ்டிக்கர் இருக்கும். ஸோ yes அது மேமா ஒரு ஆனா ஜேடிடி செம்ம ஃபுட்பால் ஆடுறாங்க ப்ரோ. நான் கொஞ்சம் டிஃபைன் பண்ணுவேன்ல. நான் அது பார்த்துருக்கேன் மேன். நான் எப்போ ஜேடி போனாலும் மேன் டவுனுக்கு இறங்குனா அட்லீஸ்ட் 2 பேராவது ஜேடிடி ஜெர்சி போட்டு பார்த்துருவேன். நான் இங்க கேளுக்கு இறங்குனா மேன் நான் மட்டும்தான் மேன் அன்னைக்கு மாமா I was just sitting down and I can see fan இங்க கூட there was guys wearing JDT jerseys and walking around bro. Like எல்லா இடத்துக்கும் போனா you know your product கூட பார்க்கறேன். You know your product hit if you see fakes already. JDT fake jersey கூட இருக்கு bro. ஆமா வே அது KL jersey நல்லா இருக்கு வாங்குங்களா. இது என்ன போட்டுருக்கீங்க? இது வந்து நான் பாக்குறது வந்து லாஸ்ட் இயரோட டிராவல் சோ டிராவல்லா. ஓகே பஸ்ல ஏறி போகும்போது நல்லா இருக்கு. கே அப்படி நல்லா இருக்கு கலர் நல்லா இருக்குல. the sponsor is 100 is their jersey sponsor la. எனக்கு honestly because நான் ஃபுட்பால் ஃபேன் தான், சின்ன வயசுல இருந்து ஃபுட்பால் ஃபேன்லாம். நம்மலாம் ஃபுட்பால் தான் பேசுவோம் பாருங்க. மிந்தி எம்யூவும் நிறையா பேசுவோம், இப்போ எம்யூவும் கேஆலும் பேசுகிறோம்ல. நான் என்ன ஃபீல் பண்ணிட்டேன்னா, எம்யூவே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோம்னா ஸ்டேடியம்லாம் போகிறது அந்த சான்ஸ் அவ்வளோ கிடைக்காது ப்ரோ. 10,000-15,000 வெளியே ஸ்பெண்ட் பண்ணணும் ஒரு தர ஸ்டேடியம் போகிறதுக்கு. இங்கே பரவாயில்ல, ஸ்டேடியம்லாம் போயிட்டு பார்த்துட்டு இருக்கலாம், அட்மாஸ்பியர் பாரலாம். தானா புண்ணிய அந்த எனக்கு honestly bro, நான் கேஎல் தான் ப்ரோ. நான் மிந்தியே நான் சிட்டி பாய் தான் சொல்லிக்குவேன்ல. லைக் நீங்கள் பார்ட்டி பண்ணும்போது மட்டும்லாம் சிட்டிக்கு தான் வருவீங்க, ஆனால் கேஎல் அல்ல நீங்கள் அது இதுன்னு சொல்லுவீங்க. அப்படின்னு பார்த்தா ஃபுட்பால்லே அதுதான் பேசிக்காக நடக்குதுல்ல. ஸோ சிட்டி பாய் தான் இல்ல. அண்ட் செம்மையாக இருக்குது ப்ரோ, செம்மையாக இருக்குது ப்ரோ. த ஹோல் அட்மாஸ்பியர், அந்த ஓகே தோக்தா கூட லைக் யூனோ கதை செம்ம ஃபன்னாக இருக்குது ப்ரோ. அந்த ஹோல் அது ஆல்மோஸ்ட் லைக் பார்ட் ஆஃப் மை லைஃப் மாதிரி இருக்கலாம் அது. ஆமாம், நம்ம தோத்தாலுமே நம்ம ஜாலியாக தான் வெளியாகும். பார்த்துட்டு எல்லாரும் முடிச்சுட்டு சப்பை மத்தி கோலம் போய் பாடிட்டு அன்னைக்கு கேம் முடிச்சிட்டோன்னே 30 minutes 40 minutesக்கு ஸ்லாங்கோ ஃபேன்ஸ் வெளியே ஆக்க விடல. kept them in the stadium. அவ்வளோ FRU, அவ்வளோ போலீஸ் ப்ரோ. ஆமா கன்ஃபார்ம். நான் ஜேகிட்ட சொன்னேன், அதாவது கதை ஆயிருக்க போதுமே, நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன் தெரியல, வெளியாயிருப்பீங்களா இல்லையா தெரிஞ்ச வரைக்கும் ஒன்றும் ஆகல. அவ்வளோ ஃபேன்ஸ், அவ்வளோ போலீஸ் ப்ரோ, அவ்வளோ போலீஸ். தெரிஞ்சுதான் எல்லாம் KL versus Selangor is the biggest game for KL lah. Rivals. It's the biggest game for KL.
இட் ஷுட் பி த பிகஸ்ட் கேம் ஃபார் ஸ்லாங்கோ ஆல்சோ. பட் ஆக்சுவலி ஸ்லாங்கோ JDT இப்போ அவங்க 2 பேரும் டைட்டிலுக்கு ஃபைட் பண்ணுறதுனால அந்த கேமை பெருசுலா. யூனோ இது வந்து Manchester United Manchester City கேம்ல. டாபி வித்தியாசம் தெரிஞ்சு டாபி. அவங்க ஃபேன்ஸ்லாம் ரொம்ப வெறித்தனமா இருந்தாங்க. அந்த ஃபேன்ஸ் மேலாம் உட்காந்துக்கிட்டாங்க. அப்படி கேம் முடிச்சோன்னா பாடுறாங்களே பகி மத்தி குரலும் போடு. தோத்துமாயா இந்த பாட்டை பாடுறீங்க? போங்கடா போங்கடா போங்கடா, தோத்துட்டீங்கடா, கிளம்புங்கடா, நான் பை பை காமிக்கிறேன் வாலியா அப்படின்னு. ஓகேலா, போன வாட்டி நம்ம அங்க போனப்பயும் நம்மள செய்ய பார்த்தாங்க. அங்க போய் பார்க்கும் போது எங்க ஆமாமா எல்லாம் போயிருந்தோம், நம்ம எல்லாம் போயிருந்தோமே. ஆனா இந்த மாட்டும் போது நான் நீங்க கேடி மட்டும் தான் இருந்தோம். நான் நீங்க டிமான் தான் நினைக்கிறேன். எங்க நடந்துச்சு? நீங்க வந்தீங்களா? இல்ல நம்ம தான் நேரா நடந்து போகணும். அவங்க நீங்க எப்படி என்ன மறந்தீங்க? உங்களை வளர்ச்சி வச்சு நான் தான் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன். வேற நம்ம எல்லாமே அவங்க கேட்டோம் நம்ம டிக்கெட் இங்க அப்படின்னு அந்த சைட்ல அப்படின்னு மாட்டி விட்டாங்க போறோம். அவங்க அல்ட்ராஸ் அப்படியே பாட்டு பாடிட்டு பிளாக தூக்கிட்டு அப்படியே வராங்க. கருப்பு சட்டை போட்டு கட்டை எல்லாம் தூக்கிட்டு வராங்க. என்ன டீம் இது? அவங்க ஹோம்ல. ஸோ அந்த டிக்கெட் பார்த்துக்கிறவங்க எல்லாம் நம்மளோட என்ட்ரன்ஸ் எங்கேன்னு கேட்டப்ப இந்த பக்கெட்டு காட்டினாங்க. பார்த்தா அது அவங்க அல்ட்ராஸ் இடம். நம்ம கேடி ஃபுல்லா கேல் ஜெர்சி போட்டு அவங்க ஃபுல்லா ஹைப்பரா வச்சிருக்காங்க. வச்சிருப்பாங்க டி அங்க அனுப்பி விட்டுறே. அதான் நம்ம இந்தியன்ஸ் ஸோ ஆப்வியஸ்லி நம்ம ஓகே பிடிச்சா நம்மளுக்கு பிரிச்சு மேய்ஞ்சிருவாங்க அப்படின்னு. ஓகேலா இங்க ஷாலாம்ல இல்ல இது வந்து பிஜே. ஏன்னா அவங்க ஷாலம் தான் அந்த நிப்பாட்டாங்க கேம். பிஜேல வர்றாங்க. ஷாலம் உடைக்க ஆரம்பிச்சிட்டாங்க இப்ப. ஆனா நம்ம அப்ப போனது ஷாலம். எஸ் கிளானேஜ். ஓகே. ஆனா இது நடந்தது கிளானேஜ் ஸ்டேடியம். ஷாலம் ஸ்டேடியம் உடைச்சு புதுசா கட்ட போறாங்க ப்ரோ. அந்த ஸ்டேடியம் செம்மையா இருக்க போகுது ப்ரோ. மேன் அங்க பெரிய பெரிய டீம்லாம் வந்து விளையாண்டு இருக்கு மேன். ஷாலாம் ஸ்டேடியம்ல ஹிஸ்டாரிக்கலான எம்யூல அங்க விளையாட்டு இருக்காங்க ப்ரோ. எம்யூல அங்க தான் இருந்தாங்க. ஒரே ஒரு டைம் அதுதான் பிஃபோர் புக்கே ஜலீல். அதுதான் ப்ரோ மலேசியா டீம்ல ஸ்டேடியம் ஆஃப்டர் மர்டேகா ஸ்டேடியம். அதுதான் பெரிய ஸ்டேடியம் ப்ரோ. என்னோட முக்காவாசி ஃபைனல் கூட அங்கதான் நடக்கும். மலேசியா ஃபைனல் அங்கதான் நடக்கும். தெரிஞ்சு ஓகே ஃபுட்பால் நடக்குது. நான் மிந்தி எனக்கு கடுப்பா இருக்கும், என்னடா இது ஃபுட்பால் நடக்குது ஜெர்மனி. இப்ப நானா பார்ட் ஆஃப் த ஜெர்மனி. மலேசியா கேம் ஃபன்லா ப்ரோ. அடுத்த கேம் 27ஆம் தேதி. ஓகே போறோம். எங்க பஹாங்கா? இங்க கேல் தான். இல்ல இந்த டீம் கூட பஹாங்கா. ஸ்ரீ பஹாங் கூட விளாடுறோம். அப்புறம் 30ஆம் தேதி சபா கூட விளாடுறோம். இங்கதான் இங்கதான். ஓகே வரேன் இந்த வாட்டி. வாங்க சரவணன் பிறந்த வீட்டுக்கு வருவாங்க. ஹோப்ஃபுல்லி. ஆமா பண்ணா இருக்கும். ஆனா இந்த புலி பண்றாங்க பாத்தீங்களா நம்மளே. அந்த அவங்க அந்த பேனை வச்சு அடிச்சுக்கிட்டு பாட்டு வச்சு அடிச்சுட்டு இருக்கிறது, அந்த விஷயம் மட்டும் கொஞ்சம் மாறுச்சுன்னா செம்மையா இருக்கும். நம்ம ஒரு டீம் கொண்டு போவோம் ப்ரோ. ட்ரம்ஸ் எல்லாம் இருக்கு ப்ரோ. ஓகே நம்ம ஒரு 15 பேர் நம்மளால போக முடிஞ்சுன்னா நம்ம அந்த ட்ரம்ஸை விளையாக்க சொல்லலாம். நம்ம ட்ரம்ஸ் போட்டு லாடலாம். நம்ம பாடுவோம். பச்சைய காத்துல பாருங்க. அவனுக்கு இது படும் போது பெகி மத்தியில குழம்பு நம்ம பேசு பண்ணலாம் ப்ரோ. பாய்ஸ் படம் மாதிரி இருக்கும் பாக்குறதுக்கு. ஆனா பாட்டு மட்டும் வேற இருக்கும். அது தூக்கி நம்ம பாடுறதுக்கும் அந்த டேரிங் வேணும். சும்மா இல்ல சபா நீ கேம்ல இருந்தா மிருகமா ஆயிருவே. ஆமா மிருகமா ஆயிருவே. வார்த்தை தெரிக்க விடுறான் ரெஃபரி எல்லாமே. நான் சொன்னல முதல் ஆஃப் டைம் வரைக்கும் பேசாம இருந்தேன். ஆஃப் டைம் முடிஞ்சு அந்த ஃபர்ஸ்ட் 10 மினிட்ஸ் நானும் கதிரும் டீம் போட்டு ஆரம்பிச்சோம். நானும் கதிர் அவங்க பேர் என்னது பென் நம்ம பென் ஆரம்பிச்சோம். நம்ம பக்கத்துல திரும்பவே இல்லையா. இட்ஸ் ஆனா நம்மள ஃபீல் பண்ணோம்ல, அவங்க என்ன பேன் அடிச்சுக்கிட்டே இருக்காங்க, கண்டினியூஸா அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. செம்ம ஸ்ட்ரெஸ் ரிலீவர். நம்ம தேவன் வந்து அவர் ஃபாதரையும் கூட்டு வந்தாங்க. தேவன் நீங்க மீட் பண்ணிருக்கீங்களா? அந்த அங்கிள் இருந்ததே மறந்துட்டானு அவங்க. ஃபாதர் அவரு ஓல்ட் டைம் ஃபுட்பால் விளையாடுறவங்களா, அவங்களோட ஃப்ரெண்ட் இட் சீம்ஸ். அந்த மேல அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிருக்கலாம் அவங்க ஃப்ரெண்ட் இல்லாம. அவங்க சொன்னாங்க ரொம்ப மைண்டுக்கு ரிலாக்ஸிங்கா இருந்துச்சுன்னு சொன்னாங்களா. ஏன் மேன் வெளியே வந்துட்டு கேம் பார்க்குறோம், ரியல் கேம் ப்ரோ. உண்மையாக உயிர் கொடுத்து விளாட்றாங்க. குவைட் அ குட் லெவல் ஆஃப் ஃபுட்பால் தான். குவைட் அ குட் லெவல். நம்மள அங்க மட்டுமா மேன் புலி பண்றாங்க. இப்போ நீங்க போஸ்ட் போட்டிருப்பீங்களா, அதுலயும் புலி பண்ணிருப்பீங்களா? வராங்களா இந்த போஸ்ட்? கேல் சிட்டி போஸ்ட் போட்டீங்களா? அக்கம் பக்கத்து டீம்ல இருந்து யாராச்சும் வந்தாங்களா? இல்ல இந்த தடவை வரலலா. இந்த தடவை வரலலா. வருவாங்க சீக்கிரம் வந்துருவாங்க. அந்த டீம் கூட விளாடும் போது தான் வருவாங்க. ஆக்சுவலி அந்த டீமோட ஃபேன்ஸ் தான் புலி. அவங்க
பெருசுல அவங்க. நான் என்ன கேள்விப்பட்டேன்னா இந்த சைட்ஸ்லாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க சொன்னீங்க பார்த்தீங்கன்னா இந்த பேஜ்லாம் அப்படின்னு எல்லாமே அவங்க காசு கொடுத்து வளர்த்து விட்ட பேஜ் தான். நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அந்த டீமை பத்தி தப்பா பேசவே மாட்டாங்க. இப்பொழுது மற்ற டீம் ஏதாவது கொஞ்சம் நல்லா செஞ்சா கூட இல்ல அப்படின்னு போட்டோலாம் கொஞ்சம் டச்சா வரும். இல்ல அப்படிதான் பேசுவாங்க. நானும் லைக் என்னடா இது இவங்க அப்படிதான் அன்னைக்கு உட்காந்து பசி இருந்தாலும் ஒரு கைங்களுக்கு கூடலாம் அவ்வளோ பசி இருந்தாங்க மலேசியன் ஃபுட்பால் பத்தி சொல்லும் போது லைக் ஓகே நிறைய விஷயம் தான் நடக்குது. ஆனா செம்ம ஃபன் ப்ரோ. எனக்கு தெரியல ப்ரோ ஏன் என்னை யாருமே டீனேஜர்ல கூட்டிட்டு போல அப்ப இருந்து என்ஜாய் பண்ணி. we don't have that cultivate. நான் கூட பாருங்க நான் போனதே இல்ல ப்ரோ. ஒரு வாட்டி கேம் பார்த்ததில்ல, மலேசியா கேம் பார்த்ததே இல்ல. வாங்க என்னன்னா மேன் நான் போன வருஷம் 27 போவோம் போன சீசன்ல இருந்தா உடைப்போம். போயிருக்கேன். எம்யூ வந்துச்சு ஒரு வாட்டி மலேசியாவுக்கு. அதுலதான் நான் முத வாட்டி பந்துலாட பார்க்க லைஃபா பார்க்க போறேன். இந்த டைம் ஓவன் வந்த டைமா? ஓவன் ஐ திங்க் இது வந்து ஏர்லியாவா? அதுக்கு முன்னாடி நான் ஸ்கூல் படிக்கிறேன். இது பெக்கம் டைம் தான். ரூனிலாம் இருக்கான். ரூனி ஸ்கோல்ஸ்லாம் ஓவன் டைம்ல ஸ்கோல்ஸ்லாம் இருக்கான். எனக்கு எப்படி ஞாபகம் இருக்குன்னா ஏன்னா நம்ம டிவில தானே பார்ப்போம். ஸோ ரூனிலாம் கட்ட தானே பாங்க, என்ன ஸ்கோல்ஸ்லாம் கட்ட பாங்க. எனக்கு கரெக்டா சீட் இங்க கிடைச்சிச்சுன்னா மெடல் வாங்க வருவாங்களே அதுக்கு பின்னாடி. பட் when you want to watch the game it's தூரமா இருக்கும். தூரமா இருக்கும்ல. ஸோ மெடல் வாங்கும்போது தான் ஏறி வரும்போது பாங்க ரூனி என்னை விட வலுத்தி பாங்க. They are actually tall, you know. They're big. They're big. It's just that compared to other players, they are short. Yeah. ஆமா நானும் தெரிச்சுட்டு வளர்த்தி தான் அவன் அப்படின்னு. நான்லாம் இப்போ வரைக்கும் யோசிப்பேன் பிக் ஷோ பக்கத்துல இருந்தா எப்படி நிப்பேன்னு. பிக் ஷோவா நம்ம இரும்பாயிரும். என் ஃப்ரெண்ட் has a picture with Big Show. My friend Vivek he has a picture. கால் உயரம் தான் இருப்பேன் நீங்க. பிக்சர் பார்த்து தெரிச்சிட்டேன் லைக் what the fuck வேற மாதிரி இருக்கு. அவ்வளோ வேற பிரைமரி ஸ்கூல்ல எடுத்தாங்களா அந்த போட்டோவை. பிரைவேட் மீட் அண்ட் கிரீட்லா கேஎல் டவர். ஆமா நீங்க என்ன சொல்ல வந்தீங்க அத மாப்? இல்ல லாஸ்ட் இயர் கேம் போனேன். லாஸ்ட் இயர்ல இருந்து தான் நான் கேம் வர ஆரம்பிச்சேன், கேஎல்சிடி கேம். பட் அதுக்கு முன்னாடி 10 வருஷமா பண்டாஸ்ரீ பொம்மைச்சுகள் தான் இருந்துச்சு ஸ்டுடியோ. அங்க இருந்து நடந்து போற தூரம் தான் ஸ்டேடியம். நம்ம அங்க போவோம், கேம் பார்க்க போக மாட்டோம். சரி தேவையில்லாத விஷயத்தை எனக்கு அந்த சத்தம் கேட்கும் அங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அந்த இது இல்ல ஸ்டேடியம்ல கேம் ஓடிக்கிட்டு இருக்கோம்ல சத்தம்லாம் கேட்கும். பட் நம்ம இங்க பார்க்கல லேப்பா பண்ணிட்டு இருப்போம்லாம். சோ நம்ம சத்தம் நம்ம பெருசா வரும். ஆமா சொல்லுங்க. அதான் நம்ம ரொம்ப மிஸ் அவுட் பண்ணிட்டோம் மேன். டோட்டலிலா நோ ப்ராப்ளம். இன்னும் லைஃப் இருக்கு, ஹெல்த்தியா தான் இருக்கு. ஆனா கேல் கேம் நம்மள 2 வாட்டி வந்துட்டேன்னா அந்த இடம் வந்து எனக்கு வந்தீங்க ஸ்லாங்கோ அவே கேம் வந்தீங்க. ஆமா மேமா அந்த வியூ வந்து நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. bro is the best seat house bro. ஏனா grandstand நம்ம we have the best seat in the house la season ticket. I'll miss Saravan bro. ஏனா எப்போது ஆரம்பிக்கும்போது நம்ம சைடுல தான் விளையாடிட்டு இருப்போம். நம்ம சைடுல தான் விளையாடுவாங்க எப்பயும். அதான் நீங்க வந்து கொஞ்சம் கேல் சிட்டி ஃபேன் கிளப்ல ஆபீஷியலா இருக்கறனால மெம்பர் கிட்ட வந்து ஒரு ரிக்வெஸ்ட் பண்ணலாம்னு இருக்குன்னா அந்த பேனர் இருக்குல்ல, அந்த பேனரை ஒரு இது வண்டி இறக்கி கட்டிட்டாங்கன்னா ஓகே, நம்மளுக்கு வந்து சென்சர் இருக்காது. கேட்டு பாக்குறேன் அந்த லெஃப்ட் கார்னருக்கு போனா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. ஏன்னா இப்ப 3 நாள் பேனர் இப்ப ஸ்பான்சர் பண்ணி போட்டிருக்காங்க. பவுலோ ஜோசி லெஜெண்ட் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அப்புறம் ஒரு இது இருக்கு, ஒரு டீமை சப்போர்ட் பண்றதுன்னா அவங்க ஜெயிக்கும் போது மட்டும் இல்ல தோக்கும் போது அந்த மாதிரி ஒரு அதான் புதுசா போட்டிருக்காங்களா. அன்னைக்கு நான் இன்ஸ்டாகிராம் இதுல பார்த்தேன் ப்ரோ. யூனோ அந்த சைட் அட்வர்டைஸ்மெண்ட் ஓடும் தெரியுமா, ஸ்பான்சர்ஸ்லாம் ஓடும் தெரியுமா. ஸோ இந்த டிவில இருந்து நம்ம பார்க்குறோம். It seems depending on the country the match will be the same but the sponsors thing will be changing. It seems. அதான் நானும் பார்த்தேன் அந்த போஸ்டர். True is that? எனக்கு தெரியல ப்ரோ, நான் இல்லன்னு நினைக்கிறேன். ஆனா இருக்கலாம் ப்ரோ, இருக்கலாம் சில கண்ட்ரில இருக்கலாம். Because what I know is சைனால நம்ம கோவிட் வந்துச்சுல, கோவிட் வந்து FIFA வந்துச்சு ஞாபகம் இருக்கா? FIFA after covid முடிஞ்சி FIFA வந்துச்சு. இது யூரோ and then யூரோல வந்து சைனால வந்து காமிக்கும் போது வரும் சைனால இருந்து காமிக்கும் போது இந்த சைனாஸ் டிவி சேனல் they never show crowd. They only show the players. ஏன்னா சைனால இன்னும் மாஸ்க் போட்டு கோவிட்டா இருக்கு. அவங்களோட ப்ரோபகண்டால. So like they show the difference between they show the difference between
normal streaming and the China TV streaming, normal streaming the crowd, when the shot comes to the crowd, they show in the crowd. இதுல வந்து they show different shot. Keeper அந்த மாதிரி they not show throw in எல்லாம் வரும்போது they won't show exactly the throw in all because crowd தெரியும்ல அந்த மாதிரி. சோ மாஸ்க்லாம் போடலையா crowd? டிஃப்ரெண்ட் கண்ட்ரி டிஃப்ரெண்ட் ஸ்பான்சர்ஸ் இருக்கும்ல. ஆமா இருக்கலாம்ல. ஆனா நீங்க சீலாப்பா ஒரு வார்த்தை சொல்லி என்னையும் ஜெயோ கலங்க வச்சிட்டீங்க யூரோன்னு சொன்னீங்களே. அந்த கோவிட் முடிஞ்ச யூரோ இப்போ உள்ள யூரோவும் லைக் மனசு நம்ம கேம் முடிஞ்சு வர போய் பார்த்தோம். எனக்கெல்லாம் பழகி வர மாட்டேங்குது. வராது. படி வரைக்கும் வந்துட்டு டாபேல அமுக்காம அப்படியே திரும்பி போயிடுது. சவுத் கேட் வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. அவரை ரிசைன் பண்ணிட்டாங்க. சோ ஓகே, ஹாரி கேன் வந்து ரிட்டையர் பண்ணிட்டாங்கன்னா ஐ திங்க் இப்படி பேசாதீங்களா. I heard dia macam ada some injury he's carrying. I heard lah. சரி இப்போ நீங்க எந்த டீமை பத்தி பேசிங்க? இங்கிலாந்து. இது நம்மளோட தாய்நாட்டு டீம். இங்கிலீஷ் you know right. ஓ இங்கிலாண்டா நிறைய வாட்டி ப்ரோ. என்னது யூரோல ஒண்டி இல்ல. ஆனா ஓகே பெக்கம் டைம்ல அதெல்லாம் எத்தனை சாலிட் டீம் தெரியுமா? அந்த டைம்லலாம் இந்த சான்ஸ் என்ன பேசுறது தெரியல. இந்த தடவை ஆடல. ஏன்னா நான் ஃபைனல் தருவேன். ஃபைனல் தடவை தான். மேபி இட்ஸ் யூ புட் too many star players into one team, cannot perform. Actually Harry Kane maybe லாடாம இருந்தாருன்னா மேபி பெட்டரா இருந்திருக்கும்ல. மேபில actually Harry Kane அங்க வந்து ஃபங்க்ஷன் Harry Kane ஃபங்க்ஷன் கசன நீங்க மேபி சொன்னது ரைட் தான். இன்ஜர்ட் பிகாஸ் Harry Kane cannot play full time இந்தமா. ஒரு மாதிரி ஒழுங்கா ஓடல ப்ரோ. அவன் வரான் தன்னா மசோ பலி பெனல்டி பாக்ஸ். பரவாயில்ல கிடக்குது, அதை விடுவோம். அது என்னத்த எனக்கு தெரியல. செம்ம மனவர் செலக்ஷன் கூட யாரு பிளேயர் செலக்ஷன் அந்த 26 பிளேயர் எடுத்துட்டு போனான்ல. நம்ம ரஷ்வெட் விட்டல. அந்த லெஃப்ட்ல ஃபங்க்ஷனே இல்ல ஃபர்ஸ்ட் 2 கேம் 3 கேம் மேன். அதுக்கப்புறம் பொசிஷன் மாத்தினா பாத்தீங்களா. he bring back Foden to ஃபைனலுக்கு நம்ம ஒழுங்கா செம்மையா விளையாண்ட ஃபார்மேஷன் நாடுல. யா அதான் கணப்பு தமைன் 3 at the back. யா பயம் இல்ல ப்ரோ, அது இன்னும் டிஃபென்சிவான ஒரு ஃபார்மேஷன் ப்ரோ. அது கணப்பு தமைன் 3 at the back. ட்ரிப்பியாவை வந்து ஓகே ட்ரிப்பியா வந்து லெஃப்ட் விளையாட விட்டாங்க. ஓகே அண்டர்ஸ்டாண்ட். லுக்ஷா வந்து ஃபிட் ஆகணுன்னே லுக்ஷா வந்துட்டான். எனக்கு சக்கா கொடுத்த இடத்த வந்து மேபி ட்ரிப்பியா கொடுத்துருக்கலாம். சக்கா எனக்கு வேண்டாம் ப்ரோ. ஓகே பட் ஃபோர்டன் சக்கா வச்சிருக்கலாம். அந்த இடத்த ஃபோர்டன் இடத்துல வந்து சக்கா கொடுத்துருக்கலாம். ஐ ரியலி ஃபீல் சாரி என் கிட்ட மைன் லவ் அண்ட் நெதர்லாண்ட்ஸ் அந்த ஸ்டைல் நம்ம விளாண்டுருக்கணும். 3 in the back, கைல் வாக்கர் part of the 3, கைல் வாக்கர், கேஹி, ஸ்டோன்ஸ். லெஃப்ட்ல வந்து இவன் விளாடலாம், நம்ம ஷா விளாடலாம். ரைட் ஹேண்ட் சைட் ஃபுல் பேக் வந்து ட்ரெண்ட் கூட விளாண்டுருக்கலாம், இல்லை சக்கா விளாடலாம். அப்புறம் மிட்ஃபீல்ட் டிக்ளரேஷன் பேர் கோபி மைனு. இட்ஸ் ஓகே, பரவாயில்ல, இட்ஸ் ஓகே. மூவ் ஆன் பண்ணுங்க. நான் என்ன யோசிச்சேன்னா கடவுள் எனக்கு எல்லாமே கொடுக்க போறது இல்ல அந்த நாள்ல. கொடுத்தாங்கல்ல ஓகேலா. அதுக்கு போன வாட்டி ஜேடிடி கேமுக்கு அந்த முறை தோத்தோம் கேளு. சரி இது தோத்து விட்டுட்டீங்க, அதாச்சும் கொடுங்கன்னு கொடுத்துட்டாங்க. கடவுள் கொடுத்தாங்க. ஒன்னு எடுத்துட்டு ஒன்னு கொடுப்பாங்க. அதான் அந்த ஜேடிடி கேம் வித் கேஎல் லாஸ் 5-1. ஆனா நைட்ல MU won FA Cup ஃபைனல். MU கப்ப தூக்குனுச்சு. ஓகே சரிப்பா புரியுது. அந்த டீல் எனக்கு பிடிச்சிருக்கு, எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு அன்னைக்கு சண்டே கேஎல் முன்னாங்க, இங்கிலாந்து எடுத்துட்டாங்க. ஓகே அந்த டீலாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓகே யாரு கோப்பா அமெரிக்கா ஃபைனல் பாத்தீங்க? கோப்பா அமெரிக்கா எனக்கு வந்து அர்ஜென்டினா ஜெயிக்க வேணாம்னு தான் இருந்துச்சு. எனக்கு பிரேசில் வந்துட்டு போனோன்னே எனக்கு ரெண்டுமே யூரோல இட்டலி முதல்ல காட்டிட்டான். இதுலயும் பிரேசில் ட்வீட்ல ஒன்னு படிச்சேன். conspiracy theory about this Copa America, this one why they want Argentina to win and then எதுக்காக US வந்தாங்க, US ஓட வந்தாங்க, US Canada, because Copa America வந்து more to South America, North America வந்து which is USA. ஆனா Copa America இப்போதான் இன்வைட் பண்ணுவாங்க. ஜப்பான்லாம் விளையாண்டுருக்காங்க Copa Americaல. எஸ் என்னன்னா அர்ஜென்டினாவோட குரூப் ஸ்டேஜ்ல இருந்து அவங்களோட குவாலிஃபையோட இது வந்து மேமா வந்து ஈஸி வே மாதிரி இருக்குன்னு. மாதிரியா இங்கிலாந்து
Man, இங்கிலாந்து எங்க man? இங்கிலாந்து 3 டோர்னமெண்ட் ப்ரோ, எல்லாமே ஈஸி ரூட் ப்ரோ. அந்த யூரோ 2020 யூரோ, 2021 நடந்த 2020 யூரோ, அப்புறம் வேர்ல்ட் கப் ரஷ்யால நடந்த வேர்ல்ட் கப், அப்புறம் இப்ப இந்த ஜெர்மனி யூரோ, எல்லாமே ஈஸி ரூட் தான் ப்ரோ. ஆனா ஆக்சுவலி இங்கிலாந்து வந்து ஸ்லோவேனியா கூட தோத்துருப்பானுங்க. அந்த லாஸ்ட் 30 செகண்ட்ல பெலிங்க ஒண்டி அந்த பைஸ்கல் கிக் மாதிரி அடிக்கலன்னா இங்கிலாந்து அப்பயே பாய் தான். கத்திட்டீங்களா? நானும் போட்டான்டா. நான் நினைச்சேன் முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன். நான் யூரோ எப்படி தெரியுமா இங்கிலாந்து சப்போர்ட் பண்ணேன்? இங்கிலாந்து ஃபேன் தான், ஆனா இங்கிலாந்து சப்போர்ட் பண்ணல. என்ன சப்போர்ட் பண்ண விளையாடவே மாட்டானுங்க, கொஞ்சம் ரூவா இருப்பானுங்க. யா ப்ரோ, ஆனா ஓகேலா. சோ நீ சப்போர்ட் பண்ணனால தான் தோக்குறாங்களோ? அதான் அதனாலே நான் இங்கிலாந்து சப்போர்ட் பண்ண வேணாம்னு நினைச்சிட்டு இருக்கேன். நான் சப்போர்ட் பண்ணல தான் தோக்குறானே. ஆக்சுவலி நான் மோர் டு பிரேசில் ஃபேன்ல, இன்டர்நேஷனல் வந்து இப்படி பேசாதீங்களா? ஒரு டீம் தான், ஒரு டீம்னா பிரேசில். வேர்ல்ட் கப்னா நம்ம பிரேசில் தான் ப்ரோ. இங்கிலாந்து பிகாஸ் ஐ சப்போர்ட் இங்கிலாந்து பிகாஸ் ஆஃப் பெக்கம். நான் வந்து பெக்கமோட ஃபேனால சாப் வந்து நான் நினைச்சேன் அந்த பஞ்சாஜா சென்டிமெண்ட்ல நீங்க வந்து அவ்வளோ கமெண்ட். எனக்கு ரொம்ப சிம்பிள், லைக் EPL பாக்குறோம். the players that நான் வந்து ரொம்ப க்ளோஸா எனக்கு பிடிச்ச பிளேயர்ஸ் எல்லாமே will end up playing for England. So England தான் by way of watching Premier League constantly. அப்புறம் அதுதான் சின்ன வயசுல மேபி ஒரு டோர்னமெண்ட்க்கு நான் மேபி பிரேசில், கோப்பா அமெரிக்கா மட்டும் ஓகே. ஆனா பிரேசில் மேன், பிரேசில் முக்காவாசி டுல்லு மேன். ஆமா, பாலிய பிரேசில் கீழ கோப்பா அமெரிக்கா பாக்குற கொலம்பியா கேம். ஐயோ சக்கே ஹத்தி ப்ரோ. பட் பரவாயில்ல ப்ரோ. நேமார்ல விளையாடுறானா? நேமா இன்ஜர் ப்ரோ. நீங்க சக்கேட் ஹத்தின்னு சொல்லும்போது நான் அப்படியே டாபிக் மாத்துறேன். இன்னொரு புது சக்கேட் ஹத்தி சொல்லுங்க. இன்டர்நெட்டே இப்ப வந்து குமரிக்கிட்டு இருக்கு ஒரு சக்கேட் ஹத்தின்னு. அந்த ஒரு செம்ம பிரபலமான ஒரு கேட் வாக்க பார்த்து எல்லாருமே வந்து எனக்கு வந்து அங்க வந்து யாரு தெரியுமா தப்புன்னு சொல்ல தோணுது? ஏன்னா இந்த கண்டென்ட் செய்றவங்களுக்கும் நம்ம அட்வைஸ் பண்ணோம். கல்லா யூ ஆர் ரெடி டு ஜம்ப் டு திஸ் வேர்ல்ட் முகக்கன தபால். ஆமா. சோ மச்சாம் கித்து யா மச்சாம் சப்பா லெஜெண்ட் உட்கார்ந்திருக்காங்க. பூர்றங்க நானும் பார்த்துட்டு லைக் இன்னும் ஓகேலா. எவ்ரி எபிசோட் நம்ம சபாக்கு வந்த ஒரு கமெண்ட் பத்தி நம்ம பேசுவோம். போன எபிசோட் நம்ம உங்களுக்கு வந்து ஒரு கமெண்ட் பத்தி பேசணும்ல. இன்னைக்கு நான் பார்த்தது யார் இந்த தக்காளி. அந்த கமெண்ட் இஸ் கமிங் ஃப்ரம் a guy from using fake profile. அதமே எனக்கு என்ன ப்ரோ இது? நமக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்களோ? நம்மளுக்கு தெரிஞ்சவங்களா இருப்பாங்களோ? கண்டிப்பா கொஞ்சம் நிறைய போடுங்க, எங்கேஜ்மெண்ட் ஏறும். தக்காளி நல்லா சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. என்ன ஒரு ப்ரொஃபைல் தரங்க. These people that comments like that, they are also looking for attention there. Bro, they cannot accept it that someone else is getting the attention that they want for themselves. சரி இருக்கட்டும் அவங்க. சரி, நிறைய ஃபேக் ப்ரொஃபைல் தரங்க. எல்லாரும் வந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஆமா, ஓகே. நிறைய கமெண்ட் பண்ணுங்க, நாங்க ஏத்துக்குவோம். யார் இந்த கிரேப் நீ என்னை பார்த்து கேளுங்க. அனைத்தையும் தெரியுமா? யார் இந்த டுலியானி நீ வந்து கேளுங்க. ஏன்னா எவ்வளவு இவங்க என்கேஜ் பண்றாங்களோ, I think that video is still sharing, it's still been circulating out. But I'm not saying bully பண்ணுங்கன்னு சொல்லல. இது வந்து ஒரு tongue in cheek ன்னு சொல்றோம்ல. But it's funny-ஆ நடக்கலாம். But நம்மளோட இன்ட்ரெஸ்ட் என்னதுன்னா பாத்தீங்கன்னா we actually want to bring ஒரு பெர்ஸ்பெக்டிவ் டு பீப்புள், ஒரு புது பெர்ஸ்பெக்டிவ், நம்மளோட பெர்ஸ்பெக்டிவ் கொண்டு வரணும்னு ஆசைப்படுறோம். அண்ட் we also want to discuss and share our experiences that we go through la. So அதுதான் அந்த whole purpose அதுதான்ல. So ஒன்னு லாஸ்ட் யார் பார்க்குறீங்களோ டிக்டாக்ல வந்து ஏதாவது உங்களுக்கு பிடிக்காத லைஃபு, நம்ம சொசைட்டிக்கு வந்து புண்ணியம் இல்லாத ஒரு கண்டிப்பாக நம்ம பார்ப்போம். தயவுசெய்து ரிப்போர்ட் பண்ணி பிளாக் பண்ணுங்க. அதெல்லாம் பார்க்காதீங்க, தேவையில்லை நம்மளுக்கு. நான் வந்து இன்னைக்கு ஒரு வீடியோ டப்புன்னு வந்துச்சு, நான் 2 ரிப்போர்ட் பண்ணிட்டு பிளாக் பண்ணேன். சம்மந்தமே இல்லை மே. நம்ம பையனுங்களை என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல மே நம்ம இப்போ இந்த காலத்தில். ஸோ அதான் லைஃப்பை வந்து try to enjoy it in a way, better way la. ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னா இங்க கூட கேல் கேம் பார்க்கவாங்க. அதுதான் 27ஆம் தேதி லவான் ஸ்ரீ பஹாங், 30ஆம் தேதி லவான் சபா. ஸோ லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அண்ட் பாப்போம். Jingy time. Sampai mati KL baby.